படைக்கப்பட்டிருந்த எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு சிறு எதிர்பார்ப்போடு உள்ள நிரந்தரமில்லாத உலகத்திலே இவ்வளவு இருக்குன்னா அல்லாஹ்வுடைய அன்பு சாதாரணமா கிடைக்காத. அல்லாஹ் அன்பாளன் தான், அதுல மாற்றம் இல்லை. அந்த அன்புக்கு சாதாரண அன்புக்கு இயங்குறோம்னா அல்லாஹ்வுடைய அன்புக்கு நம்ம எவ்வளவு தயார்படுத்தணும், அந்த அன்புக்கு நம்ம எவ்வளவு நம்மை அர்ப்பணிப்பு செய்யணும். போராடாமல் போராட்ட குணம் இல்லாமல் சொர்க்கம் இல்லை. அந்த போராட்டத்துல எதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும்? முதல்ல ஷைத்தானை எதிர்கொள்ளணும். நான் இப்ப சொல்ல போற எல்லா செய்தியிலையுமே முதன்மையான செய்தி ஷைத்தானா இருப்பான். ஷைத்தானை எதிர்கொள்வது முதல் விஷயம். இரண்டாவது ஹுப்பு ஷஹவாத், மன இச்சை கீழ்ப்படுகிறது. மூணாவது ஹுப்பு துன்யா, இந்த உலகத்துடைய ஆசைகள், இந்த உலகத்தை பற்றியான ஆசைகள். நாலாவது மரணத்தை பற்றியான வெறுப்புகள். இப்படி பட்டியல் போட்டு போனீங்கன்னா எந்த கெட்ட செயலை எடுத்தாலும் சரி, எந்த வெளித்தோட்டத்தை எடுத்தாலும் சரி, எல்லா தோட்டத்துடைய அசல் அறிவு யார் இருப்பா? இவங்க யாருதான் இருக்க போறா? ஷைத்தான் தான் இருக்க போறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தினூடாக நமக்கு தெளிவாக சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஃபஇன் ஸலல்தும் 208 209 அடுத்து சொல்றான், ஃபஇன் ஸலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்துகுமுல் பையினாத், உங்களிடத்தில் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னும் நீங்கள் சருகி விடுவீர்களானால் ஃபஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் பேராற்றல் உடையவர், மிக்க மதிநுட்பம் உடையவர். அசீஸ், அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியவாளன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா, அப்ப நம்ம சரிவிட்டா நம்ம தான் புரிஞ்சுக்கணும், வேதனையும் நரகமும் கோபம் யாருக்கிட்ட எங்க வரப்போகுது, அது நம் பக்கம் தான் திரும்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம விளங்க வேண்டிய செய்தி என்ன? ஷைத்தானை பற்றியான ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல் என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகின்றான், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் யாரை அனுப்பி இருக்கிறோம்? தூதர்மார்களை அனுப்பி இருக்கின்றோம். எதற்காக வேண்டி? அன்யஅ்புதுல்லாஹ, அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, வஜ்தனிபு தாகூத், ஷைத்தான்கள் தாகூத்துகள் வரம்பு மீறக்கூடிய செயல்களை விட்டும் மக்களை விலக்குவதற்காக வேண்டியும் எல்லா சமுதாய மக்களுக்கும் யாரை அனுப்பியிருக்கோம்? ஷைத்தானை குறித்தாலும் சொல்லிக்காட்டலாம். அப்ப இங்க நம்ம புரிய வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஷைத்தானை பற்றி எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஷைத்தான் நம்மளை விட எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் அறிந்தோம். ஏன் முதல்ல எங்க இருந்தா? இறைவனுடைய சன்னிதானத்தில் முதல்ல இருந்தோம். அங்க யாரு இருந்தா? மலக்குமார்களும் இருந்தா. அடுத்து அல்ல முதல் படைப்பாக மனித படைப்பாக யார் இருந்தா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப எல்லாவற்றையும் தெரிந்தவன் யாரு? ஷைத்தான். ஷைத்தான் எங்க அல்லாஹ் என்ன சொல்றானா? எங்க என்ன வச்சிருக்கானா? இல்ல. ஷைத்தான் அல்லாஹ் பயப்படுவானா? பயப்படுறான். அந்த மறுமை நாள்ல ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுறான். ஏன்னா அந்த பகைவன்கிற பகுதியை கவனமா எடுத்தா தப்பிச்சோம். ஏன்னா மனிதன் நாளைக்கு ஷைத்தானை யாரெல்லாம் பின்பற்றி போனாங்களோ ஷைத்தானை சபிப்பாங்க. ஒன்னாலதான் நாங்க நாசமா போகணும். ஷைத்தான் சொல்லுவான், என்னையெல்லாம் சொல்லாத, பலா தலூமூனி, என்ன நீ எவ்வளவு சபிக்காத, உன்னை நீ சபித்துக்கொள், நீ வழிபடக்காக நீதான், ஓ நஃப்ஸை என்ன செய்யல, பக்குவப்படுத்தல, பாதுகாக்கல. அப்ப ஒன்றை நீ சபித்துக்கொள், இன்னி பரிவும் இருக்கும், நான் உங்களை விட்டு நிரபராதியாக இருக்கிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் யாரை பயப்படுகின்றேன்? அல்லாஹ்வை பயப்படுவதாக யார் சொல்றா? ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப ஷைத்தான் நல்ல தெரியும் படைப்பான யார் மட்டும்தான்? அல்லாஹ். வணங்க தௌஹீத் யார் மட்டும்தான்? ஆனா இப்ப ஷைத்தானுக்கு பிரச்சனை என்ன? ஷைத்தானுடைய கண்ணியம் இப்லீஸுடைய கண்ணியம் என்னாச்சு? இறக்கப்பட்டு அவன் எங்கிருந்து இறக்கப்பட்டான்? வானத்திலிருந்து கீழே சொல்லிட்டு இறக்கப்பட்டான். இறக்கப்பட்ட விளைவு என்ன? அல்லாஹ் என்ன கருத்து வந்திருக்கா? வழி கெடுப்ப. எப்படி வழி கெடுப்ப?
அது எப்படி சொல்றோம் அப்படின்னு அல்லாட்ட வலது பக்கம், இடது பக்கம், முன்னால், பின்னால், மேலிருந்து, கீழிருந்து, இப்படி எல்லா திசையிலும் வழி கெடுப்போம் சொல்லாத சொல்றான். இதை நான் வழி எடுக்கும் பொழுது அதிகமான மக்களை அல்ல இறைவா நீ நன்றியுடைய அடியார்களாக நீ காண மாட்டாய் என்று யார் சொல்றார்? ஷைத்தான் சொல்லுகின்றான். இதற்கு அல்லாஹ் ஒரு பதில் தருகின்றான். என்னுடைய அடியார்கள்ல எல்லார் மீதும் என்ன செஞ்சிட முடியாது, நீ அதிகாரம் செலுத்தி விட முடியாது. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்க போறோம்? அப்ப முழுமை உள்ளவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது? ஷைத்தானுடைய ஆதிக்கம் செல்லுபடியாக, ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்பது செல்லுபடியாக ஆகிவிடும். அதை ஷைத்தானே சொல்லிட்டார் என்றால் நாம் எல்லாரையும் வழிபடுத்துவோம். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இறைவா உன்னுடைய இஹ்லாஸான அடியார்கள். எந்த அடியார்கள்? இஹ்லாஸ்னா இஹ்லாஸ் உள தூய்மை, உள்ளம் தூய்மையான நிலையில் இறைவனுக்காக என்று யார் வழிபடுகின்றார்களோ, இறைவனுக்கென்று யார் செயல்படுகின்றார்களோ அந்த மக்களை என்ன செய்ய ஷைத்தானால வழிபடுக்கவே முடியாது. இப்ப மார்க்கத்தில் நுழைகிறதும் நம்முடைய மார்க்கத்துடைய அறகளையும் எதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது? நம்ம உள்ளத்தை வச்சுதான். நம்ம உள்ளம் இறையச்சத்தாலும் இஹ்லாஸாலும் இஸ்திகாமத்தாலும் எல்லா வழிகளிலும் நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்த போறோமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானம். உள்ள நுழைறதுக்கு மெயினான வழிமுறை, இஸ்லாத்துக்கு உள்ள வர்றதுக்கு வழி இல்லை, மார்க்கத்துல உள்ள வர்றதுக்கு வழி இல்லை, கலிமா. இதை தவிர எந்த ஆப்ஷனும் கிடையாது. கவனிச்சுங்க, மார்க்கத்துக்கு உள்ள வர்ற வழி ஒண்ணுதான். ரெண்டை அடிப்படையாக கொண்டு ஒரு வழி. என்ன ரெண்டு அடிப்படையாக கொண்டு? எல்லாம் முஹம்மது ரசூல். இதுதான் வெளியே போற வழி. எத்தனை பட்டியெல்லாம் போட முடியாது. அதாவது வெளியே ஒவ்வொரு கோணங்கள்லையும் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அசட்டுத்தனம், ஒரு தைரியத்தனம் இருக்கு. என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க போக மாட்டோம், நரகம் போக மாட்டோம். எங்க போவோம்? அதுல மாற்றமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மன்கா லா இலாஹ இல்லல்லாஹ் தஸல ஜன்னா, கலிமா சொல்ல எங்க போவாரு? சொர்க்கம் போவாருன்னு சொன்னார். நரகம் போகவே மாட்டார் என்பதற்கு எங்கேயும் உத்தரவாதம் கொடுக்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, சொர்க்கம் போவாங்க, அதுல மாற்ற கருத்து இல்லை. எங்க போகவே மாட்டாங்கன்னு சொல்லல, பாறாங்கல்லை கொண்டு தலை உடைக்கப்படுவது, இரத்த ஆறில் மிதப்பது, செக்கிழுப்பது போல சுத்தி வருவது, கோடாரிகளை கொண்டு தலை உடைக்கப்படுவது, இதெல்லாம் யாருக்கு சொன்னாங்க? அமல்கள் ரீதியாக பேசப்பட்ட செய்தி. இப்ப குஃபார்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் கேள்வியே கிடையாது. நிரந்தரம் அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். இப்ப பார்க்கணும் லிஸ்ட்ல யாருக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். இறை நம்பிக்கையாளர்களை நம்ம படிக்கிறோமா இல்லையா? முழுமை தன்மையில எங்கெல்லாம் பலம் பலகீனத்தை நம்ம இருக்கிறோமோ அதை வச்சு தீர்மானிக்க அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ ஷிர்க் இல்லைங்கிறதுக்காக வேண்டி எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம் மார்க்க சொல்லி காட்டவே இல்லை. இப்ப ஷிர்க் மட்டும் செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு எத்தனை வசனம் தேவையில்லை? 6066 தேவையில்லை. எத்தனை வசனம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வழி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 23 அவசியம் இல்லை. எப்பா ஷிர்க் மட்டும் வேண்டாம், அதை மட்டும் செய்யாத. மற்ற எல்லாம் இன்னொரு கவனிச்சு பாத்தீங்கன்னா, மக்கா அந்த குஃபாருடைய வாயில வர வார்த்தை என்ன வார்த்தை? சத்தியத்தை பயன்படுத்துவாங்க. சத்தியத்துக்கு என்ன சொன்னாங்க? எப்போ நபித்துவத்துக்கு முன்னாடி அதுதான். லாத்து உஸ்ஸாங்கிற பகுதி இருந்தாலும் எதோ இருந்துச்சு, வல்லாஹ் என்ற வார்த்தை இருந்துச்சு. வானம் கொடுத்தது யாரு? அல்லாஹ்தான். ரிஸ்க் தரது யாரு? அல்லாஹ்தான். உண்ணப்படுத்தது யாரு? அல்லாஹ்தான். இப்படி சொல்ற மக்கள்கிட்ட இப்ப சிலையை மட்டும் வணங்காதப்ப அல்லாஹ் சொல்றது பெரிய விஷயமா? இது பெரிய போராட்டங்கள் வேணுமானா இல்ல. அப்படிதான் நம்ம யோசிச்சு சிம்பிளா முடியுது. அதெல்லாம் இல்ல. அப்ப இறை நம்பிக்கை என்பது கலிமா சொன்னது முதல்
சக்கராத்து கால் வரைக்கும் என்னதான் போராட்டம் தான். ஏன் அப்படின்னா ஷைத்தானை பற்றியான சரியான புரிதல் இருக்கணும். அல்ல இந்த வார்த்தை இருக்குதானே, மேலும் கீழும் முன்னால் பின்னால் வலப்பக்கம் இடப்பக்கம், இந்த வார்த்தையில கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஷைத்தான் யாரை விட்டும் உடனே எல்லாம் விலகி போகும்பாங்க. குர்ஆன் பயன்படுத்துற வார்த்தை, ஹதீஸ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நஸ்ர், நஸ்ர், நஃப்ஹ், வஸ்வஸா, அல் கன்னாஸ், இந்த வார்த்தைகள் எல்லாம் குர்ஆன் திரும்ப திரும்ப பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள்ல என்னன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, செகண்ட்ல மாத்திட்டு போறது, குத்திட்டு போறது, நஃப்ஹ் ஊதிட்டு போறது, நஃப்ஹ் ஊதிட்டு தெளிச்சு விட்டு போறது, எல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தப்படுறது. அது கன்னாஸ் மறைஞ்சிருந்து ஊசலாட்டம் பண்றது. அப்படின்னா நல்ல கரண்டே இருக்கும், திடீர்னு ஏதோ வந்து போய் என்ன ஆகும், செகண்ட் தான். கவனிச்சு பாத்தீங்கன்னா செகண்ட். அதே மாதிரி கருமா அந்த ஷைத்தானுடைய போராட்டம் என்பது தௌஹீத் வாதிகள்ல ஷைத்தான் போராடி 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 தோத்த இடம் எங்க தோத்து போயிருப்பான். இவன் எங்க வரமாட்டான், கோயிலுக்கு வர மாட்டான், தர்காவுக்கு போக மாட்டான், தாயத்து கட்ட மாட்டான், தகவல் கட்ட மாட்டான், இதனால ஒண்ணு செய்ய அனுசரிட மாட்டான். சரி, இவன் யாருதான், இவன் யாருதான் சொர்க்கவாதியா அப்படி சொல்லிட்டு போக மாட்டான். இவன் சொர்க்கத்துக்கு தயாராகிறா, இவனை சொர்க்கத்துக்கு போக விடாத மற்ற வழி என்னன்னு தேடுவோம். குடும்ப ரத்த உணவருக்கு வந்து சொர்க்கம் போக முடியாது. அப்படிதானே? அண்டை வீட்டாருக்கு துரோகம் பண்ணா சொர்க்கம் போக முடியாது. இப்படி உறவுகள்ல முதல் தரம், அடுத்து வியாபாரங்கள்ல ஹலால் ஹராம் பேணக்கூடிய வகையில அங்க ஒரு போராட்டம் இருக்கும். இப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஷைத்தானுடைய தீம்புகளாக குர்ஆன் பேசக்கூடிய செய்திகள்ல எல்லா வணக்க வழிபாடுடைய பின்புறம் யார்தான், ஷைத்தான் தான். தொழுகை சரியானதையும் அல்லாஹ் தொழுகன்னு சொல்லல, சல்லூன சலாமா கேட்க போறான், சல்லு சலாம் போவாங்க, என்ன வருது, நீங்க தொழுகை தொழுகுங்கள், சல்லு சலாத்தக்கும், உங்க தொழுகை சொல்லுவாங்க. அரபியான்னு சொல்ல வார்த்தை இருக்கு, ஆனால் அதே சொல்லியிருக்கான், என்ன செய்யுங்க, நிலை நாட்டுங்கள், நிலை நிறுத்துங்கள், அதை செய்ய வேண்டிய முறைப்படி சரியான முறை, அதுக்குண்டான என்ன உரிமைகள் இருக்கின்றதோ அந்த அடிப்படை தொழுகையை நிலை நிறுத்தி வாருங்கள் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா அது ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். சொல்லி காட்டுறாங்க இல்ல, தொழுகை தக்பீர் கட்ட உடனே நினைக்காததெல்லாம் கொண்டு வருவோம். செய்தான் ஏன் சொல்லி காட்டுறாங்க, அப்ப இறை நம்பிக்கை போராட்டம் தான். போராடித்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், போராடாம போக முடியாது. சொர்க்கத்துக்கு போக